அன்பார்ந்த தோழர்களே, அனைவருக்கும் வணக்கம். நாளை ஜனவரி 8. என்ன ஜனவரி 8? கடந்த 4 நூற்றாண்டுகளுக்கும் மேலாக மக்களுக்கான உரிமை களத்திலும் விடுதலை களத்திலும் தொடர்ந்து எந்தவித அச்சுறுத்தலுக்கும் அடக்குமுறைக்கும் அஞ்சாமல் மக்களின் விடுதலைக்காக கடமாடி வருகின்ற விடுதலை சிறுத்தைகளின் முன்னணி பொறுப்பாளர்களை ஒரு அற்ப வழக்கில் ஒரு பொய் வழக்கு போட்டு அதிலும் அந்த பொய் வழக்கு போட்ட காவல்துறையினரால் கைது செய்ய முடியாது என்பதை உணர்ந்தும் அப்படி கைது செய்யாமல் விட்டுவிட்டால் இவர்களை சிறைப்படுத்த முடியாது, சிறைப்படுத்த முடியவில்லை என்று சொன்னால் இவர்களை குண்டர் தடுப்பு சட்டத்திலே அடைக்க முடியாது என்ற உள்நோக்கத்தோடு சனாதன சக்திகளும் ஆட்சியாளர்களும் சாதி வெறியர்களும் ஒன்றாக கூட்டு சதி செய்து என்னையும் என்னோடு ஆரணி ஒன்றிய செயலாளர் வடுகுசாத்து ரமேஷ் என்கின்ற தம்பியையும் அத்துமீறி என் வீட்டுக்குள் புகுந்து அதிகாலையிலே காவல்துறையை சேர்ந்த தனிப்படை திருவண்ணாமலைக்கு தூக்கிச் சென்று விட்டது. எந்தவித தகவலையும் என் குடும்பத்தாரிடமோ கேள்வி எழுப்ப விடுதலை சிறுத்தை நிர்வாகத்திடமோ அவள் உரிய பதிலை சொல்லாமல் தொடர்ந்து 8 மணி நேரம் அலக்கழித்து பின்பு 2 மணிக்கு என்னை ஆஜர்படுத்தி பன்னாட்டு படை குவித்து ஒரு சர்வதேச பயங்கரவாதியை கைது செய்வது போல பல மாவட்ட காவல்துறையினர் குவித்து திருவண்ணாமலை, வேலூர், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர் ஆகிய மாவட்ட காவல் காக்கி படைகளை குவித்து பொறுப்பு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ராஜேஷ் கண்ணா தலைமையில் இந்த கைது நடவடிக்கையை மேற்கொண்டார்கள். இது ஒரு அடாவடியான கைது என்று குரல் எழுப்பி விடுதலை சிறுத்தையில் களமிறங்கி 500க்கும் மேற்பட்ட காவல்துறை குவித்திருந்த போதும் அஞ்சாமல் அயராமல் அசராமல் மிக தீவிரத்தோடு வீரமிக்க விடுதலை சிறுத்தைகளாய் வெகுண்டெழுந்து காவல்துறையின் நடவடிக்கைகளை எதிர்கொண்டார்கள், அதற்கு எதிர்வினையாற்றினார்கள். இந்த கைதை ஏற்க மாட்டோம் என்று அரணாக சுட்டி நின்றார்கள். எங்களை கைது செய்து வாகனத்திலே காவல்துறையின் வாகனத்திலே ஏற்றி வேலூர் மத்திய சிறைக்கு செல்வதற்காக எங்களை ஏற்றிய பொழுது அந்த வாகனத்தை முற்றுகையிட்டு மிகப்பெரிய போராட்டத்தை, அறப்போராட்டத்தை, வாகனத்தை நகர விடாமல் முற்றுகையிட்டு காவல்துறையின் படைக்குவிப்புக்கு எதிராக நின்று ஒரு சமரசம் இல்லாமல் ஒரு செருக்களம் ஆடிய நாள் தான் ஜனவரி 8. அன்பார்ந்த தோழர்களே, இந்த நாள் என்பது அண்மை காலத்திலே இல்லை, விடுதலை சிறுத்தைகள் வரலாற்றிலேயே இது ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு. அடாவடியாக காவல்துறையினர் எதிர்த்து 500க்கும் மேற்பட்ட பன்னாட்டு பல மாவட்ட காவல்துறையின் படைகளுக்கு எதிராக நின்று அஞ்சாமல் அயராமல் போராடி மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை, புரட்சிகர நடவடிக்கையை அன்றைய தினம் கடந்த ஜனவரி 8ஆம் நாள் அன்பு தம்பிகள், முன்னணி பொறுப்பாளர்கள் துணையோடு நின்று எதிர்கொண்டு செருக்களம் ஆடிய தினம்தான் ஜனவரி 8, 2023. அந்த நாளை பெருமையோடு நினைவு கூறுகிற வகையிலே தான் இந்த பதிவு. அன்பு தோழர்களே, எத்தனையோ போராட்டங்களை, முன்மாதிரி போராட்டங்களை நாம் களத்தில் நின்று காவல்துறைக்கு அஞ்சாமல்
காவல்துறையினருடைய பாரபட்ச நடவடிக்கை அவ்வப்போது அம்பலப்படுத்தி இந்த மாவட்டத்தில் இருக்கின்ற அமைச்சர் உள்ளிட்ட ஆட்சியாளர்கள் ஆளும் கட்சியில் நடத்துகின்ற சாதி வரி அரசியலை கூட அம்பலப்படுத்தும் பொழுதுதான் அவர்களால் பொறுக்க முடியாமல் விடுதலை சிறுத்தைகளின் அரசியல் எழுச்சியை, அரசியல் நடவடிக்கைகளை தொடர்ந்து பொறுக்க முடியாமல் எத்தனை வழக்கு போட்டாலும் இவர்கள் போராடுகிறார்கள், சளைக்காமல் போராடுகிறார்கள். இவர்களை ஒடுக்க வேண்டும், ஒடுக்கி குறைந்தபட்சம் ஒரு 6 மாதமாவது இவர்கள் நடவடிக்கை முடக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு தான் இந்த நடவடிக்கையை ஒரு சாதாரணமான ஒரு பொய் வழக்கை புனைந்து இந்த நடவடிக்கையை மேற்கொண்டார்கள். ஆனாலும் அதை எதிர்கொள்ளுகிற விடுதலை சிறுத்தைகள் அதை எதிர்கொள்வார்கள் என்று எண்ணித்தான், அது தெரிந்தேதான் சாதாரணமாக திருவண்ணாமலை கிழக்கு மாவட்ட விடுதலை சிறுத்தைகளை அன்பு தம்பிகள் பகலவன் தலைமையில் இயங்குகிற இவர்களை கொள்கை உறுதிமிக்கவர்கள், அஞ்சுவதோ கெஞ்சி பிழைப்பதோ அருவருப்பென வெகுண்டெழுந்த புரட்சியாளர் அம்பேத்கரின் கொள்கை வழிபாட்டிலும் விடுதலை யுத்தம் என்று விரைவிலே வருகிறது, வீரனே தயாராகு, பல வீரர்களை தயாராக்கு என்று முழங்கிய எழுச்சித் தமிழர் தலைவரின் வழி நின்றும் போராடி வருபவர்கள் திருவண்ணாமலை கிழக்கு மாவட்ட விடுதலை சிறுத்தை என்பது உணர்ந்துதான் இவர்களை சாதாரணமாக கைது செய்ய முடியாது என்பதால் தான் அப்பட்டமாக ஆணி நகரத்தில் ஒரு மிகப்பெரிய பதட்டத்தை, என்ன நடக்குது என்பதை உணர்வதற்கு கூட தெரியாத மக்கள் மத்தியிலே 500க்கும் மேற்பட்ட காவல்துறையை குவித்து இந்த கைது நடவடிக்கையை மேற்கொண்டார்கள். எதிர் நின்று காவல்துறையின் தாக்குதலை எதிர்கொண்டு இந்த களத்திலே நின்று வீரமிக்க செயல்பாடுகளை நிகழ்த்திய அந்த ஜனவரி 8ஆம் நாளை நான் கம்பீரத்தோடும் பெருமையோடும் இன்றைய தினம் நினைவு கொள்கிறேன். நாளை ஜனவரி 8 ஓராண்டு கடந்துவிட்டது. அதற்கு பின்பு அதே நாளில் இத்தகைய நடவடிக்கைகளை மேற்கொண்ட காவல்துறை எதிர்த்து போராடிய மக்கள் மீது, முன்னணி பொறுப்பாளர்கள் மீது, விடுதலை சிறுத்தையினுடைய இளைஞர்கள் மீது, 100க்கும் மேற்பட்டோர்கள் மீது 3 வழக்குகளை பதிவு செய்து விடுதலை சிறுத்தைகளை ஒடுக்க நினைத்தது காவல்துறை. என்றாலும் அத்தகைய வழக்குகள் எல்லாம் எதிர்கொண்டு களமாடிக்கொண்டிருக்கின்ற வேளையில் கடந்த கைதாகி நாங்கள் 26ஆம் தேதி ஜனவரி 26ஆம் தேதி நாங்கள் பிணை பெற்று வரும்பொழுது இத்தகைய வழக்குகளுக்கெல்லாம் அஞ்சாமல் மிகப்பெரிய மக்கள் திரளோடு 1000க்கும் மேற்பட்ட விடுதலை சிறுத்தை ஒன்று திரண்டு சிறையிலிருந்து நாங்கள் வெளியே வரும்பொழுது எங்களை அணிவகுப்போடு வரவேற்று தங்கள் கண்டனங்களை, இந்த அநியாய கைதை கண்டித்து முழக்கமிட்டார்கள். அதை கூட அந்த அரசியல் எழுச்சியை பொறுத்துக் கொள்ள முடியாத ஆதிக்க சக்திகளும் அதிகார வர்க்கங்களும், குறிப்பாக சனாதன சக்திகளும் ஒன்று திரண்டு அந்த நிகழ்வையும் வழக்காக்கி 100க்கும் மேற்பட்ட விடுதலை சிறுத்தைகளை விடுதலை சிறுத்தை பொய் வழக்கு புனைந்து கைது நடவடிக்கை மேற்கொண்டு 22 பேருக்கும் மேலாக புரட்சிகர இளைஞர் முன்னணியைச் சேர்ந்த தோழர் தேவிகாபுரம் புரட்சிகர இளைஞர் முன்னணியைச் சேர்ந்த தோழர் தேவிகாபுரம் வேதாசலம் உள்ளிட்டவர்களை, அவரையும் தேவிகாபுரம் சனாதன சக்தியில் பெரியநாயகி அம்மன் கோயில் விஷயத்திலே விடுதலை சிறுத்தைகள் எடுத்த அரசியல் நடவடிக்கைக்காக அவர் துணை நின்றார் என்பதற்காக அவரையும் இந்த வழக்குக்கு உட்படுத்தி
25க்கும் மேற்பட்ட தோழர்களை சிறைப்படுத்தியது. அதையெல்லாம் எதிர்கொண்டு கிட்டத்தட்ட ஒரு 3 மாதத்திற்கு மேலாக விடுதலை சிறுத்தைகள் எங்கெல்லாம் இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் வேட்டையாட வேண்டும் என்று இந்த மாவட்ட ஆளும் வர்க்கத்தின் உத்தரவின் பேரில் காவல்துறை சமூக விரோதத்திற்கு துணை போகிற காவல்துறை, மணல் கடத்தல்காரர்களுக்கெல்லாம் துணை போகிற காவல்துறை, கஞ்சா விற்பதற்கு துணை போகிற காவல்துறை அனைவருமே எளிய மக்களுக்காக போராடுகிற இவர்களை ஒடுக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு சேரியிலெங்கும் புகுந்து தங்களுடைய அதிகார அத்துமீறல்களை நடத்தினார்கள். என்றெல்லாம் அதையெல்லாம் கடந்து வந்து விடுதலை சிறுத்தைகளால் நீங்கள் வெளியே வரக்கூடாது, ஒன்று சேரக்கூடாது, கொடி பிடிக்கக்கூடாது, கோஷம் எழுப்பக்கூடாது, இனி யாரும் தெருவிலே ஒன்றாக நடமாடக்கூடாது என்றெல்லாம் இங்கே காவல்துறையினர் பொறுப்பாளர் வீட்டிலே போய் கொக்கரித்திருக்கிறார்கள். அதையெல்லாம் எதிர்கொண்டு கடந்த ஏப்ரல் 14 அன்று புரட்சியாளர் அம்பேத்கர் பிறந்த நாளில் மிக சிறப்பான ஒரு அணிதிரட்டலை, ஒரு பேரணியை காவல்துறைக்கு எதிராகவே விடுதலை சிறுத்தைகள் நடத்தி ஒரு மிகப்பெரிய வரலாற்றை விடுதலை சிறுத்தைகள் இங்கே படைத்தது. எத்தனை அடக்குமுறைகளை ஏவினாலும் ஜனவரி 26 நடந்த நிகழ்வையும் ஜனவரி 8 அன்று புரட்சிகரமான நடவடிக்கை மேற்கொண்ட விடுதலை சிறுத்தைகளையும் நாடெங்கிலும் இருக்கிற ஒடுக்கப்பட்ட மக்களின் பிரதிநிதிகளும் சமூக வலைத்தளத்தை பார்த்திருக்கின்ற அத்தனை தோழர்களும் தொடர்ந்து இந்த புரட்சிகரமான நடவடிக்கையை வாழ்த்தியும் பாராட்டியும் வந்திருக்கிறார்கள். அவளுக்கெல்லாம் இந்த நேரத்தில் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். பல்வேறு போராட்டங்களை நடத்தியிருக்கிறோம், பல்வேறு முன்மாதிரியான போராட்டங்களை நடத்தியிருக்கிறோம். சுற்றி இயங்குகின்ற அத்துணை இயக்கங்களும் மெச்சத்தகுந்த வகையில் பல போராட்டங்களை நாம் நடத்தியிருக்கிறோம். அதையெல்லாம் அவ்வப்போது சமூக வலைத்தளங்களில் பார்த்திருக்கின்ற அத்துணை பேரும் பாராட்டியிருக்கிறார்கள். இன்றளவும் அந்த பதிவுகளை கண்டு இன்றளவும் என்னை தொடர்பு கொண்டு நம்மளுடைய களப்பணியை, களமாடலை தொடர்ந்து பாராட்டி வருகிறார்கள், மெச்சிக்கொண்டிருக்கிறார்கள் என்பதை இந்த நேரத்திலே நாம் பெருமையோடு நினைவு கொள்கிறோம். விடுதலை சிறுத்தைகள் மேற்கொண்ட களமாடி அந்த செருக்களம் என்பது ஜனவரி 8 ஜனவரி 26 நாம் செயலாற்றிய விதம் என்பது ஒரு சிலருக்கு அது ஏற்புடையதாக இல்லாமல் அவதூறு பரப்பிக் கொண்டிருக்கலாம். வழக்குகளால் இவர்கள் இனி வெளியே வரமாட்டார்கள் என்றெல்லாம் நினைத்தார்கள். இந்தளவும் தொடர்ந்து என்னோடு பயணித்துக் கொண்டிருக்கின்ற அத்தனை முன்னணி பொறுப்பாளர்களும் தொடர்ந்து 25 ஆண்டுகளுக்கு மேல் களத்திலே நாம் வீச்சோடு எந்தவித அச்சுறுத்தலுக்கோ அல்லது பிழைப்புவாதத்துக்கோ அடிபணியாமல் இன்றளவும் மக்களின் விடுதலைக்காகவும் உரிமைகளுக்காகவும் தொடர்ந்து பாராட்டிக் கொண்டிருக்கின்ற அத்துணை தம்பிகளும் இன்றளவும் எந்த போராட்டத்தை அறிவித்தாலும் தொடர்ந்து களத்தில் நிற்பவர்களாக இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாடறியும். நடந்தேறிய காவல்துறையின் அத்துமீறல்களையும்
உண்மை அறியும் குழு வந்து ஆய்வு செய்தது. மனித உரிமை தளத்தில் இயங்கிக் கொண்டிருக்கின்ற தலைசிறந்த வழக்கறிஞரான வழக்கறிஞர் பாப்பா மோகன் அவர்கள் தலைமையிலே இங்கே உண்மை அறியும் குழு ஆய்வு செய்து காவல்துறையின் அத்துமீறல்கள் தான் எளிய மக்களின் போராடுபவர்கள் மீது ஒடுக்குமுறை ஏவி இருக்கிறது, பெண்களை இழிவுபடுத்தி பேசியிருக்கிறார்கள் என்றெல்லாம் ஆய்வு செய்து அந்த ஆய்வறிக்கையை நமக்கெல்லாம் அளித்திருக்கிறார்கள். இன்றளவும் அந்த ஆய்வறிக்கையை நம்முடைய தலைமை அதை வெளியிடவில்லை, உரிய நேரத்தில் வெளியிடவில்லை என்ற ஆதங்கம் வடுவாக நெஞ்சிலே இருக்கிறது. என்றாலும் எழுச்சி தமிழரின் தலைமையிலே இயங்கிக் கொண்டிருக்கின்ற நாம் தொடர்ந்து மக்களுக்காக களமாடுவோம். எந்தவித ஆதாயமும் எதிர்பார்ப்பும் இன்றி அர்ப்பணிப்போடு தொடர்ந்து களமாடுவோம் என்று இந்த நாளிலே நினைவு கூறுகிறேன். அன்பார்ந்த தோழர்களே, அன்பு ஆறுயிர் தம்பிகளே, கடந்த ஜனவரி 1ஆம் தேதி உங்களை எல்லாம் சந்திக்க முடிந்தது. நாளை ஜனவரி 8ஆம் தேதி வாய்ப்பிருக்கும் பட்சத்தில் அனைவரும் ஆரணிக்கு வரும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். தொடர்ந்து எத்தகைய அச்சுறுத்தலும் அடக்குமுறைகளும் ஒடுக்குமுறை சட்டங்களை ஏவினாலும் மக்களுக்கான விடுதலை களத்திலிருந்து ஒருபோதும் விலக மாட்டோம் என்பதை உணர்த்துகின்ற வகையில் புரட்சியாளர் அம்பேத்கர் சிலை முன்பு நாளை காலை 9 மணி அளவில் உறுதியேற்போம், அனைவரும் வாருங்கள் என்று இந்த பதிவின் மூலமாக உங்களை அழைக்கிறேன். என்றென்றும் புரட்சியாளர் அம்பேத்கர் கொள்கை உறுதிப்பாட்டிலும் நெஞ்சுரத்தோடு தலைவர் எழுச்சி தமிழரின் அரசியல் பாதையிலும் பயணிப்போம் என்று இந்த நேரத்திலே உறுதியோடு சொல்லிக்கொண்டு முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.